வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே மயில் மயிலோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அவரை நான் மறக்க முடியலம்மா, அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது எனக்கு சொல்லி இந்த மயில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மயிலோட அம்மா அடிப்போடி அங்கே இருக்கும்போது ஒன்றும் பண்ணல, இங்கே அவரை பார்க்கணும்னு அது பணத்தை இது பணத்தை சொல்லிட்டு சொல்லி இங்கே மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மயில் என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன், அவர் எந்த தப்பும் பண்ணல, நம்ம தான் தப்பு பண்ணது சொல்லி மயில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மயிலோட அம்மா ஆமாம் இதுக்கு தான் இங்கே வந்துரு சொல்லி மயிலோட அம்மா கேட்டிருக்காங்க. அப்போ மயில் ஆமாம்மா நீ மட்டும் அந்த பொய் சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் சொல்லி இங்கே மயிலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மயிலம்மா சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மயில் இது நம்ம இப்படியே விட்டால் சரியாவது, நான் பேசாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டா சொல்லி இங்கே அந்த மயிலும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மயிலோட அம்மா அதை தாண்டி நான் அப்போதான் சொல்லிட்டு இருக்கேன் போயண்டி சொல்லி இங்கே மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மயில் இந்த வீட்டோட துரத்துலேயே நீரு சொல்லி இங்கே மயில் சொல்லிட்டு கிளம்பி வராங்க. நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு இந்த நல்ல விஷயத்த சொல்லிடுவோம் சரி இங்கே அந்த மயில் நினச்சிட்டு கிளம்பி போகிறாங்க. போன அங்கே சக்திவேல் வீட்டில் போலீஸாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மயில் என்னடா இது திருப்பி பிரச்சனையா சொல்லி இங்கே மயில் நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போனேன் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேணாம், எல்லாருமே டென்ஷனாக இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் சொல்லி இங்கே மயில் நினச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே கோமதி சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. கோமதி வாடி வா எப்போ வந்தேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மயில் இப்போ தான் வந்தேன் சொல்லி மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி நீ ஏண்டி போன, நீ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏன்னா நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, இப்போ நீ அங்கே போன அப்படின்னா ஊருக்காரங்களாம் என்ன பேசுவாங்க உனக்கு தெரியாதா சரி இங்கே மயில் கிட்ட இருக்காங்க. அப்போ மயில் என்னம்மா பண்ணுறது, மாமா சொன்னாங்க அதனால தான் போயிட்டேன் சொல்லி இங்கே மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி சரி ஏதோ சொல்லிட்டு இருக்க, சரி அந்த வெங்காயத்தை கொஞ்சம் உரிக்கிறியா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மயில் சரிங்க தான் நான் உரிக்கிறேன் கொடுங்க சொல்லி இங்கே மயிலும் வெங்காயத்தை வாங்கி வெட்டிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே கோமதி என்னடி பண்ணுறது இப்படி நடந்து போச்சு நம்ம வீட்டுக்குள்ளே சொல்லி இங்கே கோமதி மயில் கிட்ட பழம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போங்க மயில் விடுங்கத்தா என்னத்தை பண்ண முடியும், அப்போல்லாம் நடக்கணும் இருந்திருக்கு நடந்துருந்துச்சு என்ன பண்ணுறது சொல்லி இங்கே அந்த மயிலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக மயில் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. இங்கே கோமதிக்கு இது பார்த்துட்டு ஐயோ என்ன மயில் என்ன சின்னாச்சு சொல்லி இங்கே கோமதியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ யாருமே இல்லை பக்கத்தில், எங்க யாராச்சும் வெளியே இருக்கீங்களா, வாங்க வாங்க மீனா இருக்கியா இல்லையா சொல்லி இங்கே கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா ஒரு ஆச்சு என்ன அத்தை இப்படி சத்தமாக கூப்பிட்றாங்க என்னாச்சுன்னு தெரியலையான்னு சொல்லி இங்கே அவசர அவசரமாக ஓடி போகிறாங்க. போனேன் எங்கள் மீனை ஐயோ மயில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் ஏந்திருக்க மாதிரி தெரியல. அப்போ தான் மீனை என்ன பண்ணுறாங்கன்னா ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா இது இந்த தெளிச்சு பாருங்க தண்ணி அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே மீனை தெளிச்சு பார்க்குறாங்க. அப்பவும் ஏந்திருக்க மாதிரி இல்லை. அப்போ இந்த மீனை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கோமதி இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே 3 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் இங்கே மீனை அதான் நீங்கள் கவலைப்படுறது டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி அதை பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா டாக்டர் இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்க சொல்லி இங்கே மீனா கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் உடனே கிளம்பி வராங்க. வந்தோம் டாக்டர் என்னன்னு கொஞ்சம் பாருங்க திடீர்னு மயக்கம் படி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் நான் பார்த்துறேன் மேடம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இவங்க கன்சூமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை எல்லாருக்கிட்டுமே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ எங்கள் டாக்டர் அது இப்போ சரியாயிடும், ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அவங்களும் முழிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ மீனாக ராஜுக்கு கோமதிக்கு எல்லாருக்குமே 3 பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ கஷ்ட நேரத்துலையும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதே அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மயிலும் ஏந்துக்கிறாங்க. ஏன்னு சொல்கிறேன் மயிலே இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டு பாரு அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் என்னத்தை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே மீனா என்னங்க கன்சூமாக இருக்கீங்களா, என்கிட்ட எந்த விஷயமா சொல்ல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த கோமதி ஆமாடி இப்போ தான் டாக்டர் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அது சொல்ல தான் நான் வந்தேன், ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன், இதுக்கு நடுவில் அப்படி நான் அதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்துட்டேன் சொல்லி இங்கே இந்த மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.